வணக்கம் யூவர்ஸ். இதுதான் ஆரம்பிக்கும். ஆமாம், ஆரம்பமே வந்து பிக்சல் வலிக்கிட்டு போகுது. வணக்கம் யூவர்ஸ். வணக்கம் வியூவர்ஸ். வெல்கம் பேக் டு த எபிசோட் நம்பர் 2. ஸோ எபிசோட் நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஆரம்ப காலங்களில் ஓகேயா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே கணக்கு பண்ணிக்கிங்க. இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரோ. சரி, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சில நியூஸ் பார்க்க போகிறோம் எப்பயும் மாதிரி. ஆமாம், அதில் ஃபர்ஸ்ட் வந்து இப்போதைக்கு பிரேக்கிங் நியூஸாக போய்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்கோட பிரைஸ் ட்ராப். S25 சீரீஸே ப்ரைஸ் ட்ராப் ஆகியிருக்கு. ஆமாம், ஸோ அதனால் வந்து S25 சீரீஸ் ஃபுல்லாகவே அதில் S25 ப்ளஸ் மட்டும் பாவம் பண்ண குழந்தை, அதனால் அது ஸ்டாக்ல இல்லை. ப்ரொடக்ஷனே கம்மி. அது வந்து S25 அதாவது ப்ளஸ் சீரியஸே அது ஒரு பாவப்பட்ட ஜென்மம். யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க, வாங்கவும் மாட்டாங்க. ஆனா நாங்களும் அதைத்தான் விற்பாங்க. யார் விற்கிறா? அதான் ஸ்டாக் இல்லையே, ப்ரொடக்ஷன்லேயே குறைச்சி தான். ப்ரொடக்ஷனே கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க, அதனால அது இப்போ ஸ்டாக் இல்லை. S25 FE உங்களுக்கு 45K இப்போ அவைலபிளாக இருக்குது. 8/128GB மாடலு. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, நீங்கள் வந்து கார்பரேட் ஐடி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்களே ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களை வச்சு நீங்கள் கார்பரேட் ஐடி ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணால் 46Kக்கு 8/256GB S25 FE உங்களால் வாங்க முடியும். ஸோ இது ஒன்று. அடுத்து என்னன்னா 55,000 இந்த மாதிரியான ப்ரைஸ்க்கே வந்து நீங்கள் இப்போ S25 வாங்க முடியும். அதுலேயும் உங்களுக்கு 12/128 இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கரெக்டாக 56,999. ஆனால் அதில் ட்விஸ்ட் என்னன்னா, இதுவும் வந்து 128GB நீங்கள் வாங்கினீங்கன்னா UFS 3.1 இருக்குங்கிறதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு UFS 4 வேணும் அப்படின்னா நீங்கள் 256GB அண்ட் அபோவ் தான் போய் ஆகணும். ஸோ இதுலேயும் 512GB வரைக்கும் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். அடுத்து உங்களுக்கு அல்ட்ரா வந்து 99,999க்கு 12/256GB மாடல் இருக்கு. 512 வந்து 1,20,000 கிட்ட இருக்கு. ஆனா 1TB வந்து அது எதுவும் இறங்கின மாதிரி எனக்கு தெரியல. அது 1,65,999 அங்கேயே தான் இருக்கு. அங்கேயே தான் இருப்பேன், அப்படியே தான் இருப்பேன். அப்படிதான் இருக்கு. ஸோ மொத்தம் வந்து S25 சீரிஸ் நீங்கள் யாராவது வாங்குறதா இருந்தால் இது வந்து பர்ஃபெக்டான ஒரு டைம் ஒரு பக்கம். ரெண்டாவது, இப்பயே இப்படி இருக்கு, அப்போ ஒருவேளை ஆகஸ்ட்ல இன்னும் ஸ்டாக் இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, உங்களுக்கு அப்போ தான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அண்ட் பிக் பில்லியன் டேஸ் வரும். இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கு எப்பயும் மாதிரி. ஒரு 35,000 கூட பார்க்கலாம். அமேசான்ல அந்த எதையுமே காணும் ப்ரோ. ஆனா பிளிப்கார்ட்ல போட்டு தடபுலாம் போட்டு தள்ளி. அமேசான்ல எதையுமே காண மட்டும் இல்ல, அமேசான் பேசிக்ஸ்ல தெரியாம நான் பண்ண பெரிய வாயில வருது, தெரியாம நான் பண்ணி தொலைச்சிட்டேன். ஒரு ஓவர் ஹெட்ஃபோன்ஸ் ஆர்டர் பண்ணேன், ராகவன் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி தொலைச்சதுதான் தாமதம். அது ஆல்ரெடி வந்து டிஃபெக்டிவ் பீஸ், ANC சரியா வேலை செய்யல. ரிட்டர்ன் போட்டா, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் போட்டேன், ரிட்டர்ன் கூட போல, ரீப்ளேஸ்மெண்ட் போட்டேன். ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் வரும்னு சொல்லி கரெக்டாக எனக்கு அப்டேட் மட்டும் வந்து தவிர பேக்கேஜ் வரல. அதுக்கு வர இவங்க எப்படி அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெரு ஓரத்தில் வைத்துள்ளேன் வந்து எடுத்துக்கொண்டு செல்லவும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை போட்டு டெலிவர்டுன்னு போட்டு போயிட்டானுங்க, கைக்கே வரல. ஸோ ரொம்ப டார்ச்சராக இருக்குங்க சீரியஸாக. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அமேசானுக்கு சீக்கிரமே இதுதான் வந்து மெல்லச்சாகும். நான் லைவாக பார்த்துட்டு இருக்கேன், சில மாதங்களாகவே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கடந்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துல. ஏன்னா இதே அமேசானோட அஃபிலியேட் பேஸ் பண்ணியே நான் கிட்டத்தட்ட வந்து எப்போ ஒரு 3 வருஷம் முன்னாடி அப்போலாம் வந்து அமேசானில் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அவ்வளோ தூரம் நான் ஃபாலோ பண்ணுவேன். அவ்வளோ ப்ராடக்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இப்போ எல்லாமே வந்து வால்மார்ட் பேஸ் பண்ண ஃப்ளிப்கார்ட்டில் தான் எல்லாமே வந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது, இந்த ஃப்ளிப்கார்ட்காரன் ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி ஓப்பன் பாக்ஸ்னுவா, நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஒரு பொட்டியை திறக்கிறதுக்கு 100 ரூபாயா, நான் திறக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபா தெரியா அப்படின்னு கேட்கறதுல காண்டாகும். ஆனால் இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க கூட பொட்டியை திறந்து கையில் கொடுத்துட்டு போகிற மாதிரி ஆயிடுது. இவனுக்கு என்னடானா, பொட்டி கையிலேயே கொடுக்காம டெலிவர்னு போட்டு போகிறானுங்க. இது நிறைய பேர் வந்து இந்த ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ட்விட்டரில் இதை பற்றி ஒரு ட்வீட் போட்டேன். அது கீழே வந்து நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் போட்டிருக்காரு, கடந்த 6 மாதத்துல எனக்கு 3 ப்ராடக்ட் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய டார்ச்சராக இருக்குங்க இவங்களோட. அதனால அமேசான் வந்து எனக்கு இப்போ எப்படி போக போக எப்படி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, ஒரு டைம் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டை தாண்டி அமேசானை தான் நான் ட்ரஸ்ட் பண்ணேன். ஆனால் இப்போ போக போக எப்படி ஆயிடுச்சுன்னா, 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவன் இல்லைங்கிறது வந்து காமன். ஆனால் இங்கே ஃபேக்ட் என்னன்னா வந்து, இப்போ அமேசானை வந்து நான் யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு பயம் அதிகமாகுது. நீயும் பேசாம ஒரு 50 ரூபாய் கூட வாங்கி தொலை, என் கையில கொண்டு வந்து பொருளை கொடுத்துட்டு போன்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா ப்ரோ. ஆமா, ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி மாதிரி தயவு செஞ்சு கொடுத்துட்டு போயிரு. நான் ஓப்பன் பண்றேன், வேடிக்கை பார்க்குற டெலிவரி. அதாவது கன்சியூமர் ஓப்பனிங் வேடிக்கை பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஏதோ ஒன்று ஆஃபர் போட்டு ஆரம்பிச்சு விடு. 50 ரூபா வந்து என்னன்னு போட்டா வேடிக்கை பாக்ஸ் டெலிவரி அப்படின்னு போடு. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி மாதிரி வேடிக்கை பாக்ஸ் டெலிவரி. ஆமா, வேடிக்கை பாக்ஸ் டெலிவரி. என்னன்னா அவனே ஓப்பன் பண்ணாதானே கீழே போட்டு எதாவது நாசம் பண்றான். அதனால வந்து பெட்டர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம், வேடிக்கை பார்க்கட்டும். ஆமா, சரியா? இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நாங்களே பொறுப்பேற்றுக்கிறோம். ஆமா, ஆனா பொண்ணு கொடு. ஆமா, இந்த நாளை குறிச்சு வச்சுக்க, கிழிச்சு வச்சிருப்பாங்க. சும்மா அதைச்சனாலே பண்ண மாட்டான். கடைசி வரைக்கும் வரல ப்ரோ. ஒரு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இதை ஃபாலோ பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ரொம்ப இருக்கிறதுலேயும் ஸ்லகிஷாகவும் கேவலமான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தா, HMD 105 இருக்கிற HMD அதுன்னா யூனிசாக் ப்ராசரோட ஸ்லோவாக இருக்காங்க. இப்போ அது ஏங்க யூனிசாக் ப்ராசர் ஆண்டனா மோடம்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? கழட்டிட்டு 4 இடத்துக்கு போங்க. இப்போ எனக்கு என்னன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகுது ப்ரோ. யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க, பொருள் டிஃபெக்டிவ், ரீப்ளேஸ்மெண்ட் போட்டால் அதுவும் வராது அப்படின்னா எப்படிங்க? இதுக்கப்புறம் ட்ரஸ்ட்டு வந்து எனக்கு போயிடுச்சு. அவ்வளோதான் நான் சொல்லணும்னா.
தெரியாம சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. அமேசான்ல இல்லைன்னு சொல்லி இப்படி வாங்கி கட்டிக்கிட்டே வைசாட் என்ன கிளிப்பான். சரி, இதெல்லாம் தாண்டி எங்கால என்னடான்னு பார்த்தா ஒரு நியூஸ் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து அதுவா அவன் தொல்லை பெருந்தொல்லையா இருக்குங்க. ஏங்க சீரியஸாங்க அதை பாருங்க, நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கே போடுறேங்க, நீங்களா சிரிக்கிறீங்களா என்னன்னு பாருங்களேன். மனம் விட்டு சிரியுங்கள் அப்படின்ற மாதிரி. அதாவது பெங்களூர் நேத்து ஜெயிச்சா அவன் ஏய் சாலா கப் போடுறேன்னு சொல்லியிருந்தானா. உண்மையாவே பெங்களூர் ஜெயிச்சிச்சுங்க. ஓகே, உடனே மாத்திட்டானா. சூப்பர்ல. இப்போ பெங்களூர் தோத்து என்ன பண்ணுவான்? நத்திங்னே இருந்திருக்கும். அதுல வேற ஏதாவது மாத்த சொல்லுங்க. என்னன்னு ஏதாவது அப்படின்னு வச்சுக்க சொல்லுங்க. ஸ்க்ரூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி வச்சுக்க சொல்லுங்க. சொல்ல முடியாதுங்க, செஞ்சாலும் செய்வாங்க. என்ன அப்படி வச்சு பண்ண பேர? அது என்னமோ கரெக்ட் தான். ஆல்ரெடி அப்படிதான் சிஎம்எஃப் ஃபோன் வித்துட்டு இருக்கான். இப்போ போற போக்கில் பார்த்தா நத்திங் ஃபோன் 3 லைட் யாரெல்லாம் வாங்கியிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஸ்க்ரூ தான். அப்படிதான் போயிட்டு இருக்கு. எங்களை தனியாக ஆட்லாம் தரானாமே. ஆமா, எல்லாம் தர்றானா வாங்க. சரி, ஸோ எனக்கு என்னன்னா இந்த மாதிரியான மேக்கிங் டெக் ஃபன் அகைன் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, மார்க்கெட்டிங் டெக் ஃபன் அகைன் அப்படின்னு மாற்றிக்க சொல்லணும். ஆமா, அது வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு டார்ச்சராக இருக்கு நண்பர்களே. அதாவது எந்த அளவுக்கு தரமட்டத்துக்கு போகணுமோ அந்த அளவுக்கு தரமட்டத்துக்கு போறீங்களேயா, இதெல்லாம் நியாயமா? ஒரு டெக் என்தூசியாஸ்ட்லாம் பார்த்தாக்க நாளை பின்ன இந்த ஃபோனை வாங்கணும்னு யோசிப்பானா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ தான். எனக்கு என்னன்னே புரியல. வர வர இதெல்லாம் ரொம்ப டாக்ஸிக்காக போயிட்டு இருக்கு. 5 காசுக்கு பெறாத விஷயங்கள் எல்லாமே டாக்ஸிக் இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் ரொம்ப டூ மச். லிமிட்டை தாண்டி போறீங்கடா. ஆமா, லிமிட்டை தாண்டி. இதுக்கு மேல இந்த பேசணும்னு அவசியம் இல்லை. அவ்வளவுதான், நத்திங் தான். சரி, அதான் நத்திங் தான். நத்திங் தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. அதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க, பேஜ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், மூடிட்டு கிளம்புறியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் அது போட்டு கொஞ்ச நேரத்துல அவனே டெலீட் பண்ணிட்டான். இல்லைங்க, வேப்னு ஒரு ஆப்புங்க. ஆமா, இது என்னன்னா வந்து ஷாமியில் எப்படி இன்டர் கனெக்டிவிட்டின்னு பார்க்குறோம். ஓப்போலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்போல வந்து க்ளோன் ஆப் மாதிரி வேற என்ன சொல்லலாம். ஆக்சுவலாக ஈஸி ஷேர்னு ஒரு ஆப் இருக்குங்க. ஆமா, அது வந்து உங்களுக்கு விவோ ஃபோனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஈஸி ஷேர் வந்து உங்களுக்கு ஐஃபோனுக்கும் உண்டு. இப்போ நீங்கள் ஐஃபோனில் ஈஸி ஷேர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஐஃபோனுக்கும் விவோக்கும் ஒரு ஷேர் இட் சென்டர் மாதிரி தான் இது. சரியா, குவிக் ஷேர் மாதிரி ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இவங்க வந்து வேப்னு ஒரு ஆப் ரெடி பண்ணி இருந்திருக்காங்க. அது நம்ம நரேஷ்லாம் பாவம் நேற்று நைட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கான் போல. இன்ஸ்டால் பண்ணி வேற லெவல் கான்ஃபிகர்லாம் பண்ணி ஒர்க் ஆயிருக்கு. ஃபைல்லாம் சென்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கான். எல்லா டெஸ்ட்டும் முடிச்சு காலையில் எழுந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக நைட்டோட நைட்டாக முடிச்சு விட்டாங்க. ஆமா, அதுல ஏதோ சம்திங் பக் இருந்திருக்கு. இப்போ கணத்தை காணுங்க. ஆமா, அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கான். கம்ப்ளைண்டா? ஆமா, இப்போ சொல்ல பில் வச்சிருக்கான். சரி, ஓகே. இது ஆக்சுவலாக வந்து அவங்க இல்லாட்டி பிளான் பண்ணி வேறு ஏதாவது ஃபோன் லான்ச் அப்போ காட்டலாம்னு நினச்சிருந்துருப்பாங்க. அவசரப்பட்டு வெளில வந்துருக்கலாம். எனக்கு டவுட் என்ன இருக்குன்னா, சிஎம்எஃப் ஃபோன் 3 ப்ரோ இல்லாட்டி ஃபோன் 3 வரணும் இல்லையா, அதுக்கு ஒரு வேளை இவங்க வந்து பிளான் பண்ணி சிஎம்எஃப் ஃபோன் 3 கூட சேர்ந்து இந்த மாதிரி இன்டர் கனெக்டிவிட்டி நடந்திருக்குங்க. சதிலாம் ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் சாதாரணமாக தான் பண்ணாலே போதும், அதுவே ஒன்று சேர்த்துரும். அவ்வளோதான், சும்மா. சரி, OnePlus Pad 4ங்க. அது வந்து இந்தியாவில் லான்ச் ஆகலாம் 30ஆம் ஏப்ரல். இதில் வந்து 3.4K, அதாவது 3.4K பேனல் இருக்கும். இமர்சிவ் டிஸ்பிளே, 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட். நான் கூட என்ன எதிர்பார்த்தேன் தெரியுமா, 165 Hz. அதுதான் இப்போ நியூ நார்மல். OnePlusனா வேற கேமிங் பிராண்டுங்க. 165 Hz, அப்புறம் 265 Hz எல்லாம் இருக்கும். ஆமாம், ஸோ அது எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, 144 Hz இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 5 இருக்கிறதுனால பறன்னு பறக்கும். பர்ஃபார்மன்ஸில் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இருக்காது. கலர் வைஸும் ரொம்பவே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் டேப்லெட் யூஐக்கு கலர் வைஸ் ஆப்டிமைஸ் ஆயிருக்கா, அதாவது ஆக்சிஜன் வைஸ் ஆப்டிமைஸ் ஆயிருக்கா அப்படிங்கிற கேள்வி வரும். மேபி இப்போ ஆல்ரெடி யாராவது மட்டும் பரத் அண்ணாச்சி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, டென்ஷன் ஆயிடுவாரு. அவன் டென்ஷன் ஆகிறத தாண்டி இப்போ எனக்கு என்னன்னா, ஆல்ரெடி OnePlus Pad வச்சிருப்பீங்களா நம்ம பசங்க, நீங்கள் யாராவது OnePlus Pad வச்சிருக்கீங்க, ஆக்சிஜன் வைஸ் வந்து இப்போ டேப்லெட் யூஐக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே அடாப்ட் ஆகிடுச்சா உங்களுக்கு வந்து? அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டெக்ஸ் எப்படி வேலை செய்யுது, அதே மாதிரி இப்போ ஷாமியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னா, அது பேர் என்ன ப்ரோ, ஒன்று சூப்பராக ஒரு நேம் இருக்குமே, ஹைப்பர்வைஸ். ஹைப்பர்வைஸுங்கிறது சூப்பர் பேர் கிடையாது, அது தண்டம் தான். பேர் வந்து என்னென்னா, என்ன மோடு, டெஸ்க்டாப் மோடு மாதிரி ஒன்று ஒரு பேர் வரும் ப்ரோ, யாரை கூட மறந்து தொலைச்சிட்டேங்க, அந்தளவுக்கு இருக்குதுங்க. ஒர்க் ஸ்டேஷன் மோடு. ஸோ அந்த ஒர்க் ஸ்டேஷன் மோடு மாதிரி இவங்களும் ஏதாவது ஒரு சில 4-5 மோடு வச்சுருந்தாங்க அப்படின்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. அதை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேனே தவிர மற்றபடி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பில்டு குவாலிட்டி எப்பயுமே OnePlus ப்ராடக்ட்டில் சூப்பராக இருக்கும். இது எல்சிடி பேனலாக இருந்தாலும் பேனல் பார்க்க அழகாக இருக்கும். ஸ்பீக்கர்ஸ் நல்லா லவுடாகவும் சூப்பராகவும் இருக்கும். அண்ட் ஹைலைட் என்னன்னா, பேட்டரி லைஃப் பங்கமாக இருக்கும். இது எல்லாமே நல்லா இருந்ததுக்கு அப்புறமா என்ன பிரச்சனை தோணுன்னா, என்னடா இது இவ்வளோ நாளாக இப்படி வச்சிருந்த ஃபோனை இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ யூஐயில் கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா இனிமே ஏதாவது டெவலப் பண்ணணும். பரவாயில்ல. 12GB RAM 512GB ஸ்டோரேஜுங்கிறது சூப்பரு. டியூன் க்ளோ சேஜ் மிஸ்ட் இதுதான் கலரா? ஆமாம். OnePlus பேர் வைக்கிறதுல ஒன்றும் குறைச்சல் இல்லைங்க.
சரி, ஒன் பிளஸ் ஸ்டைலோ ப்ரோ இருக்கு, எக்ஸ்டர்னல் ஸ்மார்ட் கீபோர்ட் இருக்கு, 80 வாட் சார்ஜிங்கிறது அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா 13,380 mAh பேட்டரி, ஆமாம், சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஸோ வேற லெவல், குட் ஒன் பிளஸ் மாஸ். இல்லை ஆமாம், வந்தோடனே பார்ப்போம். கண்டிப்பாக எல்சிடி தாங்க. எல்சிடியா ஓலடான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எப்படியா நீங்கள் இப்படிலாம் கேட்குறீங்க? ஓலட்லாம் இந்த பட்ஜெட்டில் அவன் வந்து 50,000, இதுவே 50,000க்கு மேலே போயிடும். ஆசைப்படலாம், அதுக்காண்டி ஓவரெல்லாம் பண்ணக்கூடாது. ஆசைப்படலாம், கரெக்ட் தான். என்னாச்சு? மோட்டோ என்ன சொல்கிறாப்புல? அவர் தான் 70 Pro லான்ச்சிங் ஆன் 22 ஏப்ரல். ரைட்டு, மோட்டோரோலா அடுத்து வந்து எட்ஜ் 70 ப்ரோ வந்து லான்ச் பண்ணுறாங்க 22 ஏப்ரல். ஆமாம், கார்த்தி ப்ரோ வந்து அவரோட Xiaomi 15 வித்துட்டு இது வாங்கலான்னு முடிவில் இருக்காரு. இல்லை, ஒரு Xiaomi 15 வச்சு எத்தனை ஃபோனுக்கு எக்ஸ்சேஞ்ச் போடுறதுன்னு நானும் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஒன்று நடந்தது ப்ரோ தமிழ்நாட்டில். ஒரு பையன் அதே மாதிரி ஒரு பொண்ணு, அவங்களே வந்து 12 கல்யாணம் பண்ணாங்க, 15 கல்யாணம் பண்ணாங்கன்னு. அந்த மாதிரி தான் ப்ரோ. இந்த ஃபோனையே தான் எல்லாத்துக்கும் அடகு வைப்போம். எதை கேட்டாலும் இந்த ஃபோனை தான் நம்ம காட்டுவோம் ப்ரோ. ரைட்டு. ஆமாம், புதுசாக நான் ஏதாவது சொல்லுவேன், அவர் ஏதாவது என்னை திட்டுவார், அதுதான் பிளானிங். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, தாராளமாக சொல்லலாம் ப்ரோ. அது சரி, இல்லை வேண்டாம், இதெல்லாம் நல்லா பேசி தீர்த்துக்குவோம். சரி, இதில் வந்து Gorilla Glass 7 இருக்க போகுதுங்கிறது ஓகே. 5200 nits பீக் பிரைட்னஸ்ங்கிறது சப்ஜெக்டிவ். ஏன்னா ஹை பிரைட்னஸ் மோடுங்கிறது என்னன்றதை நம்ம பார்க்கணும். அது வந்து 1800 nits இல்லாட்டி 2000 nits ஹை பிரைட்னஸ் மோட் போச்சுன்னா இருக்கலே சூப்பர் அவுட்டோர் விசிபிலிட்டி அல்ட்டியாக இருக்கும். MediaTek Dimensity 8500 எக்ஸ்ட்ரீம்ங்கிறது நல்ல SoC தான். ஏன்னா 9500 தான் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் அங்கிட்டு இங்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கு. பட் அதுவும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கூலிங் மெக்கானிசம் நல்லா பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு அவுட்கம் கொடுக்கும். ஸோ 2.4 மில்லியன் Antutu ஸ்கோர். இன்னும் கூட Antutu ஸ்கோர் பார்த்து யாராவது ஃபோன் வாங்கிட்டு இருக்கீங்களா? யாராவது Antutu ஸ்கோர் பார்த்து ஃபோன் வாங்குறவங்களை யாராவது பார்த்தீங்களா? அந்த குள்ள நிறைய யாராவது தேடினீங்களா? அப்படிதான் சரி, தேடுவோம். சரி, 50 MP லிட்டியா 710 வந்து ஓகே, 50 MP அல்ட்ரா வைடு ஓகே, 81 mm ஸோ 3.3 3.5x டெலிஃபோட்டோ லென்ஸு, மல்டி ஸ்பெக்ட்ரல் 3-in-1 சென்சார். அது புதுசா வரட்டும் பார்ப்போம். அது என்னங்க 3-in-1 சென்சார் புதுசா இருக்குது? அது வரட்டும். நம்ம இந்த வெஜ்ஜி சென்சார் வெஜ்ஜி ஷேப்லலாம் வச்சிருப்பாங்க தெரியுமா? ப்ரிசம், அது ஏதாவது ஸ்டாக்டு மாதிரி அப்படி ஒன்று மேலே ஒன்று அப்படி வச்சு நம்ம பார்ப்போம் வரட்டும். அது எப்படி இருக்கு என்ன ஏதுன்றது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக் ஷீட் வச்சு ஒன்றும் பேச முடியாது. எல்லாரும் இப்போ எல்லாமே 50 MB தான். ஆமாம் ப்ரோ, அது இப்போ ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் சரி, பேக்காக இருந்தாலும் சரி, அல்ட்ரா வைடாக இருந்தாலும் சரி, டெலிஃபோட்டோவாக இருந்தாலும் சரி. அதுக்காக என் சிக்னேச்சரை பீட் பண்ணிவிடுமா அது? இதை வச்சு ஸ்லே பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஐயா தாங்க முடியலைங்க. இங்கே பார்த்தியா பரியாங்கிற மாதிரி அற்புதமாக இருக்குல்ல. ஆனால் உண்மையிலே நல்லா யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்ல ஃப்ளூயிடாக இருக்கு, நல்லா இருந்துச்சு. ஏதோ 1-2 பிரச்சனை எங்கேயாவது இருக்கும். அந்த அளவுக்குலாம் நான் ஒர்த்து கிடையாது இந்த போர்டு. இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமாம், நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன சொல்லுங்க, நேர்மை எருமை கருமையா? ஏன் அப்படி பண்ணுறீங்க? சரி, இதில் வேப்பர் சேம்பர் கூலிங் ப்ரோ நிஜமாவே இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர்லையும் அவங்க ஆக்சுவலாக கூலிங் மெக்கானிசம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெயிலில் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலாம் கூட எப்பயாவது தான் லைட்டாக ஒரு வார்ம்னஸ் இருக்குது. அதுவும் கூட உடனே பார்த்தீங்கன்னா சப்சைட் ஆகிடும். ஆமாம், அப்படியே வார்மாவையில் அந்த ஃபோன் இருந்து. இந்த ஃபோனுமே இப்போ நம்ம சார்ஜ் போடுறோம் இல்லாட்டினா நான் வந்து ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஹீட்டாக இருக்கும் இந்த இடத்துல. கரெக்டாக அந்த கேமரா பக்கம் அந்த SoC இருக்கிற பக்கம் அதை வித்துருங்கன்றேன். ஒருத்தர் ஹீட் ஆகும். ஆனா அதையே கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்பிளிட் ஆஃப் ஒரு 2-3 செகண்ட்ஸ்லயே சுவிட்ச் ஆஃப் பண்ணவா? எதுக்குங்க சுவிட்ச் ஆஃப் பண்றேன்? நீ தான ஆஃப் பண்ண. நீ ஹாட்ஸ்பாட்டை க்ளோஸ் பண்ணனா, ஓகே அதை க்ளோஸ் பண்ணனா சுத்தமா கூல் ஆயிடும். அந்த அளவுக்கு செம்மையா பண்ணியிருக்காங்க எல்லாம். இப்போ இருக்கு வர ஃபோன்ஸ் மேக்ஸிமம் இந்த மாதிரி நல்லா ஹீட்டிங். Xiaomi 15 நல்லா இருக்குதான். இப்போ ஒரு அப்டேட் கொடுத்தாங்க, பேட்டரி வந்து ஜூஸ் உறிஞ்சு குடிக்கிற மாதிரி அப்படின்னு இழுத்துருது. அப்படியா? இன்னைக்கு எப்போ சார்ஜ் போட்டீங்க ப்ரோ? இன்னைக்கு காலையில் ஒரு 7:30 சம்திங் போட்டேன். 100 அப்போ 7:30 100லேருந்து இருக்கு. இப்போ வந்து 2:30. நான் எதுவுமே பண்ணலை, வெறும் ஹாட்ஸ்பாட் மட்டும்தான் போட்டேன். அது சொல்லி என் தலைவன் ஹாட்ஸ்பாட் நாயகனே நீங்கள் மிஞ்சிருவீங்களா? அவனுக்கே நான் டஃப் கொடுப்போம்ல. நீங்களும் ஹாட்ஸ்பாட் தானா? அது Pixel 7 இருக்கும், ரெண்டையும் மாற்றி போடுற. அது சூடாகி ஐயா என்னால் முடியலைன்னு கதணும். அப்படியே நெட்டு ஸ்லோவாகும். உடனே நான் புரிஞ்சு ரைட்டு அவன் சூடாயிட்டான் அப்படின்னா அந்த ஹாட்ஸ்பாட்டை ஆஃப் பண்ணிடுறது. அப்புறம் பிக்சல் இங்கே வந்துடுறாச்சு. ஐயோ, அந்த பிக்சலை மறக்க முடியலைங்க. ஏன்னா அது வந்து கிண்டியில் ஒரு தடவை பஸ்ஸில் போகும்போது திருட்டு போயிடுச்சு, அதனால அதை மறக்க முடியல எங்களால். அந்த Pixel 7 ஆஃப் பண்ணிட்டு 15க்கு வந்து ஆன் பண்ணுவேன். உடனே இது கதறும், பாத்தி போட்டு விளையாடுறோம். சரி விடுங்க, IP69லாம் இருக்காங்க, அதனால எல்லாரும் தண்ணியில் போட்டு துவச்சிப்பீங்களாம். சரியா? ஒரு சொல்றாரு அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, கீழே எங்கேயாவது நட்சத்திரம் ஹேஷ்டாக் ஏதாவது போட்டு. நட்சத்திரமா? ஆமாம், ஸ்டார். ஓ
தமிழ்ல சொல்லிட்டேன் ஆ, ஆ. உடனே அவருக்கு நான்லாம் எதுவும் சொல்ல இல்ல அப்படி ஒரு படம் வந்துச்சு அதனால கேட்டேன் சரி விவோல அதே மாதிரி T5 Pro ஆமா. லான்ச்டு இன் இந்தியா 30,000 ரூபாய்க்கு உங்களுக்காக தான் நீங்களாம் விரும்பி ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டனால ஆமா ஸ்னாப்டிராகன் 7th Gen 4 நாங்க கொடுத்தே ஆவோம் ம். அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே இது வந்து OLED பேனல்ங்கிறது ஓகே 144 ஹெர்ட்ஸும் ஓகே ஆமா 50 MP சோனி மெயின் கேமரா 30 MP ஃப்ரண்ட் கேமரா 9020 mAh பேட்டரி அடேங்கப்பா. 90 வாட் சார்ஜிங் 7000 mm VC கூலிங் எனக்கு இதுதான் வந்து ஆச்சரியமா இருக்குங்க இவெல்லாம் Vivo போட்டு பொழக்கிறான் பின்னாடி பின்னாடி இப்ப எப்படி ஒட்டி ஒட்டியே வச்சு மேல ஒண்ணு மேல ஒண்ணு ஒட்டி வச்சிருப்பாங்களோ. அதெல்லாம் இல்லை நல்லா பண்ணியிருப்பாங்க போல இவனுங்க ஆனால் இது கேமிங் ஃபோன் கிடையாது இருந்தாலும் வந்து விவோ இவ்வளோ தூரம் புஷ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு விவோ மாஸ் பண்ணிட்ட 7 Gen 4 ஒரு மீடியம் யூசேஜ் பண்றவங்களுக்கு அது ஓகே அப்போ கூலிங் இன்னும் பெட்டரா இருக்கும்ல நமக்கு அதுதானே ஹாப்பியா இருக்கு 5000 நிட்ஸ் வரைக்கும் பீக் லோக்கல் பீக் பிரைட்னஸ் 144 ஹெர்ட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் அது என்ன லோக்கல் பீக் பிரைட்னஸ் ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல சம் குரூப் ஆஃப் பிக்சல்ஸ் ஐயோ ஒரே ஒரு இடத்துல பளிச்சுனா அப்படியே மின்னிட்டு போய்டும். ஆமா டேய் நீங்க அதை பார்க்க மாட்டீங்க அதுக்காக தான் திருப்பி நம்ம டோரா புஜ்ஜி டயலாக் சொல்லு. யாராவது அந்த மின்னின பிக்சலை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கணும் கேட்டுட்டு அமைதியா ஓடி போயிடணும் திரும்ப அங்கேயே நின்றுட்டு இருக்க கூடாது கல்லால் அடிப்பாங்க. ஐயோ வேர்ஜில் வந்து போட்டிருக்காங்க யூடியூப் வந்து உங்களால ஷார்ட்ஸை டர்ன் ஆஃப் பண்ண முடியும்னு சொல்ற மாதிரி போட்டிருக்காங்க பட் கிளாரிட்டி ரொம்ப தெளிவா இல்லை மேபி நீங்க யாராவது வந்து தெளிவான ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க இல்லாட்டி யூடியூப் பிரீமியம் யூசர்ஸ் உங்களுக்கு வந்து எங்க போய் டிசேபிள் பண்ணணும்னு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து அதை ரூட் போட்டு கொடுங்க நம்ம மக்கள் போய் எல்லாரும் டிசேபிள் பண்ணிக்கிட்டோம் பிரீமியம் யூசர் இன்ட்ரோடியூசிங் ஜெமினி ஆன் மேக் சுந்தர் பிச்சை போட்டிருக்காரு. ஆமா சுந்தர் பிச்சை வந்து போட்டிருக்கா அப்படி ஜெமினி ஆப் டெஸ்க்டாப்புக்கு இப்போ வந்திருக்கு. ஆமா ஆமா மேக்குக்கு ப்ரோ மேக்குக்கு நான் டெஸ்க்டாப்னு டெஸ்க்டாப் ப்ரோ ஆமாமா ஜெமினி ஆப் டு டெஸ்க்டாப் அதான் மேக்குக்கு வந்திருக்கு. ஆமா ஏன்னா iOSக்கு வந்தது விடுங்க இப்போ macOSக்கு வந்திருக்கு அதான் மேட்ரு. ஆமா சிக்கோயா அந்த மாதிரி யூஸ் பண்ற லேட்டஸ்ட் யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா நேரம் வந்திருக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்களா இல்லை அப்படி நீங்கள் மேக் புக் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. வேற ஒரு சிலர்லாம் இந்த மாதிரிலாம் விண்டோஸ் யூசர் மை காட் அட்டகாசம் பண்ணுறீங்க. விண்டோஸில் தான் எப்படியா இருந்தாலும் கோப்பைலட் இருக்கு அப்புறம் எதுக்கு ஜெமினிலாம். ஆமாம் அதானே எதுக்கு ஆனால் எத்தனை பேர் கோப்பைலட் யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள். அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன ஒய் லேப்டாப்பே வாங்கி சும்மா தான் ப்ரோ இருக்குது டேபிள் மேலே தான் இருக்குது யூஸ் 13 தான் ஆன் பண்ணணும் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆன் பண்ணுறேன் அப்படின்னு. சரி சாம்சங்கும் ஆப்பிளும் வந்து பார்த்தீங்கன்னா Q1 2026 நல்ல க்ரோத் பார்த்துருக்காங்க. ஆமாம் சரியா இது வந்து எப்பயுமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா ஏன் அப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் க்ரோத் வந்து லான்ச் ஆனதுனால ஆனால் இதுவே ஆப்பிளோட க்ரோத் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வருஷம் பூரா இருக்குது. ஆமாம் ஒரு பெரிய ப்ளஸ். ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டாப் 5 கம்பெனிஸ் வேர்ல்டு வைட் ஸ்மார்ட் ஃபோன் ஷிப்மெண்ட்ஸ் மார்க்கெட் ஷேர் அண்ட் இயர் ஓவர் இயர் க்ரோத்து. ஸோ அப்படி பார்க்கும்போது Q1 2026 சரியா ஷிப்மெண்ட்டு 62.8 வருது. என்னது 62.8 மில்லியன் யூனிட்ஸ். ஆமாம் அது வந்து யாருன்னா ஜாம்ஜங். மார்க்கெட் ஷேர் வந்து 21.7%. ஆமாம் சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Q5ல வந்து 60.6 மில்லியன். ஆமாம் ஸோ Q5 கம்பேர் பண்ணும்போது சாம்சங் வந்து இப்போது எக்ஸ்ட்ராவாக யூனிட்ஸ் ஷிப் பண்ணியிருக்காங்க 2 மில்லியன் யூனிட்ஸ். இதுவே ஆப்பிள் வந்து எப்படின்னா இப்போ வந்து 61.1 1% அந்த மாதிரி தானே குறைஞ்சிருக்கு ஆக்சுவலாக. ஆப்பிளும் இன்க்ரீஸ் தான் ப்ரோ இருக்கு 59.1ல இருந்து 61.1 ஆப்பிளும் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க 3.3% இன்க்ரீஸ் வந்திருக்கு. ஷாமி வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக 41.8ல இருந்தவங்க இப்போ 33.8 டிக்ளைன் ஆயிட்டாங்க. ஓப்போ வந்து பார்த்தீங்கன்னா 34.1ல இருந்து 30.7 அவங்களும் டிக்ளைன் ஆயிருக்காங்க. விவோவும் வந்து எல்லாருமே டிக்ளைன் ஆயிருக்காங்கன்னா எனக்கு என்ன தோணுது தெரியுமா அதுவும் Q1லயே இவ்வளோ டிக்ளைன் ஆயிருக்குன்னா காரணம் என்னன்னா சிப்பு மெமரி. ஆமாம் மெமரி ஆமாம் நீங்கள் பாட்டுக்கு 3000 4000ன்னு திடீர்னு ஏற்றுனீங்கன்னா நாங்கள்லாம் எப்படி யோசிக்கிறது சொல்லுங்க. அங்கே தான் ஒரு மேட்டர் இருக்கு. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் தான் இருக்கு. ஆனால் ஆப்பிளும் சாம்சங்கும் மட்டும் தான் க்ரோத்தை பார்த்துருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மெயினாக இதுலேருந்து என்ன தெரியுது அதான் ஏன்னா எல்லாருக்கும் என்ன தோண ஆரம்பிச்சிச்சுன்னா 70,000 ரூபா கொடுத்து வாங்குறதா இருந்தால் நான் சாம்சங்கோ இல்லை ஆப்பிளும் வாங்கிடுவேன்னு இப்போ தோணுது எல்லாருக்கும். ஆமாம் ஆமாம் அதனால கண்டிப்பாக எல்லாரும் நினைக்கிறது தான் இவ்வளோ ப்ரைஸுக்கு நான் 1,25,000 நான் அல்ட்ரா வாங்கிட்டு போயிடுறேன் 26 அல்ட்ரா. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மைண்ட் செட்குள்ளே எல்லாரும் போகிறாங்க அதுதான் காரணம். ஆப்பிளில் நான் 17 ப்ரோ வாங்கிட்டு போகிறேன். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானடா. இதில் என்னடா உனக்கு இருக்கலே முக்கியமான விஷயம்னு எனக்கு தோணுது எது 8 Gen 6 அடுத்து அதுதான் வரும். பின்ன Gen 5 அடுத்து Gen 6 தான் வரும். ஆமாம் இது இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் கேட்கணும். சரி எனக்கு தெரியும் அதனாலதான் குறிப்பாக இது என்னென்ன லீக்கர் ரிவீல்டு டீடைல்ஸ் அப்கமிங் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 6 அப்படின்னு இருக்கு. அதுக்கு கீழே
அதுதான் டீடைல்ஸ் பார்த்துக்குங்க. அதாவது நியூ ஜென்ரேஷன் டிஎஸ்எம்சி 2 நானோமீட்டர்ல இது வரப்போகுது. ஆமா. 2 பிரைம் கோர் 3 3+3 அப்படி மொத்தம் 8 கோர் காம்பினேஷனு. ஆமா ஓரியான் சிபியூ ஆர்கிடெக்சர் வந்து அதே தான் இருக்க போகுது அப்படின்னு அங்க போட்டிருக்கு நியூஸ்ல. ஆமா இங்க நியூ ஜென்ரேஷன் ஓரியான் சிபியூன்னு போட்டிருக்கு. இதுல ஆமா ஷேரிங் 16 MB L2 கேட்ச்னு போட்டிருக்காங்க. Adreno 845 GPU வித் 6 ஸ்லைசஸ்ன்னு போட்டிருக்காங்க. 12 MB ஏதோ ஜிஎம் இஎம்னு போட்டிருக்காங்க. என்ன பண்ணுவார் இது? ஓகே, ஸோ 6 ஸ்லைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 MB வந்து ஜிபியூக்கான கேட்ச்சு, 6 MBக்கு SLC, LPDDR5X, UFS 5A. இதுக்கு தான் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சாம்சங்கில் உங்களுக்கு UFS 5 வருமா S27 அல்ட்ராவில். சரி, அது அவங்களே ஸ்னாப் ட்ராகன் ஃபார் சாம்சங்னு ஏதாவது கோர்ஸை ஏதாவது எக்ஸ்ட்ராவாக போட்டு வச்சுருப்பானுங்க. அதானே. சரி, அவனுங்க எதோ உருட்டிட்டு போகிறானுங்க, பார்ப்போம். ம். ஆனால் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் டிவைஸோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஆமாம். அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே சமயம் கலர் வைஸில் புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே வருதான், ஆன் தி வேலை இருக்கான். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும்னு நினச்சா ஏப்ரல் 21 அன்னைக்கு நீங்கள் ஃபைண்ட் X9 அல்ட்ரா லான்ச் அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் ஐம் வெரி மச் எக்ஸைட்டட் அபவுட் X9 அல்ட்ரா லான்ச். கண்டிப்பாக அதோட லான்ச்சுக்கு நான் சீரியஸாக வெயிட் பண்ணுவேன். அந்த லான்ச் ஈவெண்ட்டை வந்து பார்த்துட்டு வெஸ்டர்ன் யூடியூபர்ஸ் எல்லாம் அன்பாக்சிங்லாம் போட்டு வச்சிருக்கிறானுங்க. அவங்க இதே போட்டு போகிறாங்க. பாக்ஸிங் போட்டோம், கிக் பாக்ஸிங் போட்டோம், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் வந்து பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற கருத்தை நான் சொல்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் சொல்லுங்கள். ரைட்டு மக்களே, ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான நியூஸு. வேறு சில நியூஸோடு நம்ம திரும்ப அடுத்த பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி, நான் கார்த்திக். பார்க்கலாங்க. பாய்.